السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنسانيه إلا الشيطان أن أذكره فأنساه الشيطان ذكر ربه فلبث بالسجن بضع سنين أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே செப்டம்பர் 21 வந்துவிட்டால் அதற்கு யதார்த்தமான பெயர் உலக அமைதி தினம் என்பதாக பெயர் வைக்கப்படக்கூடிய ஒரு தினத்தை பார்க்கின்றோம். ஆனால் மார்க்கம் மன அமைதிக்கான அமைதி பெறுவதற்கான அடையாளமாக எதையெல்லாம் சொல்லித் தருகின்றது என்பதை பார்க்கும் நேரத்திலே போரில்லாத உலகம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இரண்டாவதாக வறுமை இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும். மூன்றாவதாக இயற்கை சீற்றத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நான்காவதாக நமக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்களிலே ஏதாவது ஒன்றிலே பலவீனம் ஏற்பட்டு விட்டால் அந்த நேரங்களில் மன அமைதி கெட்டுவிடும் என்பதை மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். உதாரணமாக உலகத்திலே எங்கெல்லாம் போர் நடக்கின்றதோ நம்முடைய பார்வையிலே காசாவை பார்க்கின்றோம். மிக கொடூரமான முறையிலே தாக்கப்பட்டு உறவிற்கு வழி இல்லாமல் ஒருவருக்கொருவர் தனக்கு கிடைக்கக்கூடிய பிறருக்கு கிடைக்கக்கூடிய உணவை அபகரித்து சாப்பிடக்கூடிய நிர்பந்தமான சூழ்நிலைகள், அதே நேரங்களிலே இயற்கையிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளே இந்த போரின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக பார்க்கின்றோம். இது மட்டுமல்ல, உலகத்திலே அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் வறுமையை ஏற்படுத்தி விடுகின்றானோ அந்த வறுமை ஏற்படக்கூடிய நேரத்தில் மனிதன் மன அமைதியை இழந்து விடுகின்றான் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று ஒருவர் பிறர் மீது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக் கொண்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மன அமைதி கெட்டுவிடக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். இயற்கை சீற்றங்கள் மாறும் நேரங்களிலே இயற்கையினுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களிலே பலவிதமான பாதிப்புகளை ஏற்படக்கூடிய மன அமைதியை குலைக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். எங்கெல்லாமோ புயல் நடைபெறுகின்றது, எங்கெல்லாமோ பூகம்பம் ஏற்படுகின்றது, எங்கெல்லாமோ வெள்ளம் ஏற்படுகின்றது. திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த திடீர் இயற்கையினுடைய சீற்றத்தின் காரணத்தினால் பலவிதமான பாதிப்புகளை மன அமைதியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை உலகத்திலே பார்க்கின்றோம். மார்க்கம் இந்த 4 விஷயங்களை சொல்லித் தருகின்றது. இந்த 4 விஷயங்களிலே ஒன்றில் பலவீனம் ஏற்பட்டால் அதன் மூலமாக மனிதன் யதார்த்தமான வாழ்க்கையிலே மன அமைதியை இழக்கின்றான் என்பதை சொல்லி காண்பித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு நாளில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஆக மிக உயர்ந்த அமல் எது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படியே சொல்கின்றார்கள். ஒரு நாளில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களில் ஆக உன்னதமான செயல் எது தெரியுமா என்பதாக கேட்டுவிட்டு சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் பூமியிலே துப்பி விடுகின்றான், காரி துப்பி விடுகின்றான். அந்த எச்சல் பட்ட இடத்தை மண்ணால் மூடாதவரை அந்த மனிதனுக்கு அந்த நாள் சிறந்த நாள் கிடையாது என்பதாக சொல்லி தந்துவிட்டு சொல்கின்றார்கள். ஒவ்வொரு நாளிலுமே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றான். அந்த அமல்களிலே ஆக மிக கீழ்த்தரமான செயல் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு மனிதன் பூமியிலே துப்புகின்றான். துப்பி முடித்துவிட்டு அந்த இடத்திலே மண்ணை போட்டு மறைக்காமல் சென்று விட்டால் எத்தனை மனிதர்களுக்கு அது இடையூறு ஏற்படுகின்றதோ அது மிகப்பெரிய மன அமைதியை குறைக்கக்கூடிய காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்களிலே லஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி சொல்கின்றார்கள், ஒரு தடவை ஒரு சஹாபிக்கு நீரோடை தேவைப்படுகின்றது. அவருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நீரோடை
தயார் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது. அப்படி நீரோடை தயார் செய்யப்படக்கூடிய அந்த நேரத்திலே முகம்மது இப்னு மஸ்லமான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவருடைய வீட்டு பாதை வழியாக அந்த நீரோடை செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. முகம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றேன், தோழரே, இந்த சஹாபிக்கு நீரோடை தேவைப்படுகின்றது, உங்களுடைய வீட்டு பாதை வழியாக அந்த நீரோடை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது, அதற்கான அனுமதியை தருகின்றீர்களா என்பதாக கேட்க அந்த சஹாபி சொல்கின்றார்கள், இல்லை இல்லை, என் வீட்டு பாதை வழியாக அந்த நீரோடை செல்வதற்கு நான் அனுமதி தர முடியாது என்பதாக மறுத்து விடுகின்றார்கள். இந்த சஹாபி மீண்டும் பேசுகின்றார்கள், நீரோடை உங்களுடைய வீட்டை கடந்து சென்றால் உங்களுக்கு பலவிதமான விரோதனங்கள் அந்த நீரோடை மூலமாக ஏற்படுத்தானே செய்யும், பிறகு ஏன் வேண்டாம் என்பதாக மறுக்கின்றீர்கள், தடுக்கின்றீர்கள் என்பதாக கேட்க அந்த சஹாபி சொல்கின்றார்கள், இல்லை இல்லை, என் வீட்டு பாதை வழியாக அந்த நீரோடை செல்வதை ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன் என்பதாக அந்த சஹாபி பிடிவாதமாக இருக்கின்றார்கள். இந்த செய்தியை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு சமூகத்திற்கு சென்று சொல்கின்றார்கள், கலீஃபா அவர்களே, நீரோடை தேவைப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு வெகு தொலைவில் இருந்து நீரோடையை கொண்டு செல்கின்றேன், அவருடைய வீட்டை தாண்டி செல்லும் நேரத்திலே அவர் கொண்டு செல்லக்கூடாது என்பதாக தடுத்துக் கொண்டிருக்கின்றார், என்ன செய்வது, இதற்கு ஏதாவது வழிவகைகளை செய்து தாருங்களேன் என்பதாக கேட்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹை அழைத்து கேட்கிறார்கள், தோழரே, நீரோடை செல்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன பாதிப்பு என்பதாக கேட்கின்றார்கள். அந்த சஹாபி சொல்கின்றார்கள், பாதிப்போ பாதிப்பு இல்லையோ அது தேவையில்லை, ஆனால் பிறருக்கு செல்ல வேண்டிய அந்த நீரோடை என் வீட்டு பாதை வழியாக என் வீட்டை குறுக்கீடு செய்து செல்லக்கூடிய அந்த பாதையை நான் ஏற்படுத்தி தர முடியாது என்பதாக பிடிவாதமாக வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்திலே பேச்சுவார்த்தை பேசி தோல்வி அடைந்த நிலைமையிலே இப்படி சொல்கின்றார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அந்த நீரோடை உன்னுடைய வயிற்றை தாண்டிதான் வர வேண்டியிருந்தாலும் கூட அதை தோண்டியாவது அந்த நீரோடையை யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு கிடைக்க செய்வேனே தவிர நீரோடை தோண்டக்கூடிய அந்த வேலையை நிறுத்த மாட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அவருடைய வீட்டினுடைய பாதையிலேயே அந்த நீரோடையை நீங்கள் ஓட செய்யுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு அந்த சஹாபிக்கு சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். செயல் ரீதியாக செய்து காட்டினார்கள். பிறருக்கு நன்மை கிடைக்கக்கூடிய, பிறருக்கு மன அமைதியை தரக்கூடிய ஒரு காரியத்தை யாராவது தடுத்தால் அதை மீறி செய்ய வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வரலாற்றிலிருந்து செய்தி காண்பித்த செய்திகளை பார்க்கின்றோம். நீரோடை என்பது எங்கெல்லாம் செல்கின்றதோ அது செல்லும் பாதைகளே அத்தனை மக்களுக்குமே விரோதம் தரக்கூடிய ஒன்றாகவே அது அமைந்திருக்கின்றது. அதை ஒரு சஹாபி தடுக்கின்றார்கள் என்றால் அதற்கான இடத்தை கொடுக்க முடியாது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்த செய்தியை பார்க்கின்றோம். பிறருடைய மன அமைதியை கொடுப்பதே நோக்கமே தவிர பிறருடைய மன அமைதியை கெடுப்பது நோக்கம் கிடையாது என்பதாக செயல் மூலமாக செய்து காண்பித்த வரலாறு தான் இந்த வரலாறுகளை பார்க்கின்றோம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலே வாடுகின்றார்கள். தேவையில்லாமல் சிறையிலே மாட்ட வைக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே கனவை காணக்கூடிய இருவர் கனவை கண்டு அதற்கான விளக்கத்தை கேட்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இருவருக்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு ஒருவரை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த கனவு நல்ல கனவு, நீ கண்ட கனவின் காரணத்தினால் அரசருக்கு பணிவிடை செய்யக்கூடிய முக்கியமான பொறுப்பிலே நீ அமர வைக்கப்படுவாய். அந்த நேரத்திலே அரசருடைய சமூகத்திலே நான் அநீதமான முறையிலே சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்பதை நினைவு கூர்ந்து சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள். ஆனால் அந்த மனிதரோ சென்ற நேரத்திலே மறந்து விடுகின்றார். அல்லாஹ் சொல்கின்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூறுவதை ஷைத்தான் மறக்கடித்து விட்டான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் பல்லாண்டு காலங்கள் சிறைச்சாலையிலே சிறைவாசம் அனுபவிக்கக்கூடிய நிர்பந்தத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெற்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே
வரலாறாக சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நேரத்திலே மன்னர் கனவை காணுகின்றார். அந்த கனவை கண்டுவிட்டு அதற்கான விளக்கத்தை கேட்பதற்காக தன்னுடைய பணியாரை அழைத்து சொல்கின்றார். யாராவது கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு இருக்கின்றார்களா என்பதாக கேட்கும் நேரத்திலே அந்த மனிதர் சொல்கின்றார், யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சிறைச்சாலையிலே அகப்பட்டிருக்கின்றார். அநியாயமான முறையிலே சிறைச்சாலையில் இருக்கின்றார். அவர் நான் சிறைச்சாலையில் இருக்கும் நேரத்திலே கனவை கண்டு அதற்கான விளக்கத்தை சொல்லும் நேரத்திலே அரசருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் உனக்கு வழங்குவான் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். எனவே என்னை ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார். நான் மறந்துவிட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த மனிதர் நல்ல கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர் என்பதாக அறிமுகப்படுத்துகின்றார். மன்னர் உடனடியாக அந்த யூசுஃபை அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அதே மனிதர் கனவை கண்டு அதற்கான விளக்கத்தினுடைய அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அழைப்பதற்காக வருகின்றார். உங்களை மன்னர் அழைத்தார் என்று சொல்லும் நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே நான் உன்னிடத்திலே இப்படியெல்லாம் சொல்லி அனுப்பினேனே அந்த கனவிற்கான பலனை நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயே என்பதாக அவரை பார்த்து கேட்கவில்லை. மாறாக பழைய செய்திகளை நினைவுபடுத்தாமலேயே அவரோடு செல்லும் நேரத்திலே ஒரு நிபந்தனை இடுகின்றார்கள். நான் அநியாயமான முறையிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய தவறை மீளாய்வு செய்து அதிலிருந்து என்னை திரும்ப விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்வதாக இருந்தால் அந்த கனவிற்கு நேரடியாக மன்னரிடத்திலே வந்து விளக்கத்தை சொல்கின்றேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வரலாறை திருமறை சொல்லி காண்பிக்கின்றது. அதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்ததற்கு பின்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியிலே வருகின்றார்கள். மன்னருடைய கனவிற்கு விளக்கமாக பதிலை சொல்கின்றார்கள். 7 ஆண்டுகள் செழிப்பான ஆண்டுகள் இருக்கும். அதற்கு பின்பு வரக்கூடிய 7 ஆண்டுகள் பஞ்சம் மிகுந்த காலமாக தோற்றமளிக்கும். அந்த பஞ்சமளிக்கக்கூடிய காலங்களிலே எப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே தானியங்களை பகிர வேண்டும் என்ற அந்த கனவிற்கு விளக்கமாக மிக தெள்ள தெளிவாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலை சொல்லும் நேரத்திலே சிறைச்சாலையிலிருந்து அந்த மன்னர் விடுதலையை கொடுக்கின்றார். உறவுத்துறையினுடைய பொறுப்பை வழங்குகின்றார். அப்படி வழங்கும் நேரத்திலே யாரெல்லாம் சூழ்ச்சிகளை செய்தார்களோ அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் முன்னால் வந்து நிற்கின்றார்கள். இவர்கள்தான் யூசுப் என்பதாக தெரியாமலேயே அவர்கள் கெஞ்சுகின்றார்கள். நாங்கள் மிக கடுமையான வறுமைகளை வாடிக்கொண்டிருக்கின்றோம். பிறருக்கு வழங்கக்கூடிய தானியத்தை விட கொஞ்சம் அதிகமாக தாராளமாக விசாலமாக எங்களுக்கு வழங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான் என்பதாக துரோகம் செய்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கெஞ்சுகின்றார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் என்பதாக தெரிந்திருந்தாலும் கூட பழிவாங்கவில்லை. மாறாக மன்னித்தார்கள். ஏழ்மையிலே வாழக்கூடியவர்கள் என்று சொன்னதன் காரணத்தினால் விசாலமான முறையிலே தாராளமான முறையிலே உறவுதாரங்களை நிரப்பமாக வழங்கினார்கள். ஆனால் அந்த சகோதரர்கள் சென்ற சில நாட்களிலேயே மீண்டும் உறவுதாரங்களை பெறுவதற்காக வரும் நேரத்திலே கேட்கின்றார்கள். நீங்கள் தான் யூசுபா என்பதாக அடையாளத்தை தெரிந்து கொண்டு சகோதரர்கள் கேட்கும் நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆம் நான் தான் யூசுப், இன்றைய தினத்திலே யாரையும் பழிவாங்கப்படாது என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பழைய நினைவுகளை மறந்துவிட்டு சகோதரர்களை பார்த்து சொல்கின்றார்கள். தோழர்களே, நாம் எல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம், சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஷைத்தான் சூழ்ச்சிகளை செய்து உங்களை தவறிலே மாட்ட வைத்து விட்டாரை தவிர நீங்கள் தவறை செய்யவில்லை என்பதாக சகோதரர்களை பார்த்து அவர்கள் செய்த தவறை மறந்து அவர்களை மன்னித்தார்கள். மன்னித்ததன் காரணத்தினால் உயர்ந்த பதவியை பெற்றுவிட்டீர்கள் என்பதாக தன்னுடைய சகோதரனுடைய வாயினால் புகழக்கூடிய உன்னதமான வார்த்தையை திருமறை சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தாலும் கூட சாதாரணமாக அந்த பிராணியை பிற பிராணிகளுக்கு முன்பாக
வைத்து அறுக்காதீர்கள். காரணம், அது அடுத்த பிராணிக்கு பயத்தை ஏற்படுத்தும், நோய்களை ஏற்படுத்தும். ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் அந்த கத்தியை கூர்மையாக தீட்டிக் கொள்ளுங்கள். ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் அதனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து கூர்மையான அந்த பகுதிகளால், அந்த கழுத்தினுடைய பகுதிகளிலே இரத்தம் வெளியேறும் வரை வெகு விரைவில் அறுத்து விடுங்கள். நீண்ட நேரமாக கூர்மையில்லாத கத்தியை வைத்து அதை நோய்நிலைப்படுத்த வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, சாதாரணமாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பிராணிகளிடத்திலே கூட அதனுடைய மனது வேதனையுடைய உறவுக்குள்ள வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்றால், சாதாரணமான அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மனிதனுடைய சமூகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறருடைய மனதை புண்படுத்தாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை, பிறருடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்த செய்திகளை பார்க்கின்றோம். மூவர் ஒன்றாக இருந்தால், 3 நபர்கள் ஒரு சபையிலே இருந்தால், அந்த சபையிலே இருவர் மட்டும் தனியாக சென்று ரகசியத்தை பேச வேண்டாம். அந்த ரகசியம் என்பது 3ஆமவருக்கு மனதிலே வேதனையை ஏற்படுத்தும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு சபையிலே ஒரு மனிதர் அமர்ந்திருக்கின்றார். அவரை எழுந்திருக்க சொல்லி வலிமையாக, நான் அமரக்கூடிய இடம், எனவே எழுந்திருத்து விடுங்கள் என்பதாக ஒருவரை எழுப்பக்கூடாது என்பதை மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு மனிதர் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்தவர் உபவினுடைய தேவைக்காக வெளியிலே செல்கின்றார். அதற்கு அடுத்தமையாக வந்த ஒரு மனிதர் அந்த சபையிலே அவர் இருந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டால், உது செய்ய சென்றவர் திரும்பி வரும் நேரத்திலே அவரை பார்த்தால் இவர் எழுந்திருத்து அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே இருந்தவர், அவர் அந்த இடத்திலே இருப்பதற்கான உரிமை பெற்றவர். நாம் அவரை கிளம்பும் நேரத்திலே நாம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்பதை சிந்தனையிலே வைக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். வரலாற்றிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய காலத்திற்கு பின்பாக சஅத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஅத் ரலியல்லாஹு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். அவர்கள் இமாமாக இருக்கின்றார்கள். இமாமாக இருந்தவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் நேரத்திலே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு 3 துஆக்களை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா உன்னை நீண்ட காலம் வாழச் செய்வாராக, வறுமையிலே வாழச் செய்வாராக, உனக்கு பிறருக்கு மத்தியிலே அசிங்கத்தை தருவாராக என்பதாக 3 துஆவை செய்கின்றார்கள். அவர்கள் செய்த துஆவினுடைய பலனாக அந்த மனிதர் உஸாமா இப்னு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வயோதிகமான காலத்திலே தன்னுடைய புருவம் அவருடைய பார்வையை மறைக்கும் அளவுக்குள்ள காலத்திலே தள்ளப்பட்டார். வறுமையிலே மக்களுக்கு மத்தியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். பிற பெண்களுக்கு மத்தியிலே பார்வை தெரியாதன் காரணத்தினால், மேலே மோதுவதன் காரணத்தினால் இவர் மீது பலவிதமான இட்டுக்கட்டுகள் ஏற்பட்டிருந்த வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லித் தருவார்கள். பிறருடைய மனதை பாதிக்கப்பட்டால் அந்த சாபம் இருக்கின்றதே, அந்த சாபம் நம்மை மட்டுமல்ல நம்முடைய பாரம்பரியத்தையும் சாரும் என்பதாக மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே பிற மனிதனுடைய அமைதி பெறக்கூடிய, பிற மனிதனுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய காரியங்களை செய்து பிறருடைய மனதை புண்படக்கூடிய அந்த காரியங்களை விட்டும் தவிர்த்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.